ராமர் கோவில் கட்டினதுனால இங்கே யாருக்கும் அந்த அதை நினச்சி புலாங்கிதம் அடைஞ்சு நமக்கு ஒரு ராமர் கோவில் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி யாரும் கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாடுகளில் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இது ஜனநாயகம், இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஜனநாயகம் மாதிரியே இருக்கும். நடக்கிறதெல்லாம் தேர்தல் நடக்கும், ஓட்டு போடுவோம், 4 கட்சி தேர்தல் இன்னைக்கு. ஆனால் இவங்க தான் ஜெயிப்பாங்க. அந்த இந்திரா காந்தி காலத்தில் இந்திய ஜனநாயகத்தினுடைய இது எப்படி எந்த நிலைமையில் இந்த இண்டெக்ஸில், குளோபல் இண்டெக்ஸில் இருந்துச்சோ அதே நிலைமைக்கு இப்போ வந்துருச்சுங்கிறது தான் அந்த வயர் ரிப்போர்ட்டில் சொல்லக்கூடிய செய்தி. எல்லாருக்கும் எல்லாம் சமத்துவம், சகோதரத்துவம், வேற்றுமையில் ஒற்றுமை, இதுதான் இந்தியா அப்படின்னு நமக்கு சொல்ல கற்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு அதுக்கு நேர் எதிர்த்திசையில் இந்தியா பயணிச்சு. எதிர்கட்சி வந்தால் வந்துட்டு போகுது, மோடி வந்தால் வந்துட்டு போகிறான்னு இந்த தவணை படுத்தாங்கன்னா அவங்க எந்திரிக்கவே முடியாத எடுத்து. அப்புறம் மோடி இல்லை பிஜேபி அதன் வழியாக வரக்கூடிய ஒரு சர்வாதிகாரத்தன்மை வாய்ந்த தலைமைக்கு கீழே தான் இந்த நாடு போகும். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஓகச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு மேனா உலகநாதன் அவர்களோடு விவாதிக்க இருக்கிறோம். சார் வணக்கம். சார், இப்போ தேர்தல் பிரச்சாரம் ஒவ்வொரு கட்சிகள்லையுமே கூட்டணி கிட்டத்தட்ட நிறைவேறக்கூடிய சூழல் இருக்குது. அதிமுகவும் பாஜக அணியும் என்ன ஆகுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வருகை தர்றாரு. தமிழ்நாட்டில் ஊழல் மிகுந்த ஆட்சி இருக்குது. குறிப்பாக இந்த தேர்தலோடு திமுகவை மக்கள் ஓரங்கட்டிடுவாங்க, இது மாதிரியான கடுமையான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் திமுக அரசின் மீது தொடர்ந்து முன் வச்சுட்டு வர்றாரு. அடுத்தடுத்த அவருடைய பயணத்திலையும் இதை தான் முதன்மை பிரச்சாரமாக வைக்க போகிறதா சொல்கிறாங்க. தொடர்ந்து மோடி வருவதால் உண்மையிலேயே இங்கே பாஜகவோட வாக்கு இங்கே உயரும்னு நினைக்கிறீங்களா? அது 80களில் அப்போ ராஜீவ்காந்தி அப்போ கவர்னர் ஆட்சி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 27 முறையோ என்னமோ, அது சரியான கவுண்டிங் இப்போ ஞாபகம் இல்லை, அத்தனை முறை அவர் வந்திருந்தார். இன்னும் சொல்லப்போனால் இப்போ மோடி வர்றதுங்கிறதாவது பிரம்மாண்டமான ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாங்க. அவர் எப்படி வந்தார்னா, ஒவ்வொரு கிராம வாரியாக ஊர்களுக்குள்ள, ரொம்ப ரூரல்லாம் உள்ளே அவரே ஜீப் ஓட்டிகிட்டுலாம் வந்தார். அது பழைய பத்திரிகைக்காரங்களை கேட்டிலாம் தெரியும் உங்களுக்கு. இவங்க சோனியா மேடம் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஒரு ஜீப் அவரே ஜீப் ஓட்டிகிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் கொடி ஏற்றுறது, காங்கிரஸ் கொடி ஏற்றுறது, மகாத்மா காந்தி இந்த மாதிரி அவங்க கட்சி தலைவர்களுடைய நேரு படங்கள் இதெல்லாம் திறந்து வைக்கிறது, படிப்பகங்கள் திறந்து வைக்கிறது, இதெல்லாம் அவ்வளவு ரொம்ப தமிழ்நாடு முழுக்க அடிக்கடி வந்துட்டு போனார். ஏறத்தாழ அந்த 91 இதில் அவர் அந்த அசாசினேஷன் நடக்கிறதுக்கு ஒட்டி ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு. தொடர்ந்து வந்தாங்க. 89ல் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இங்கே காங்கிரஸ் தனிச்சு நின்றுச்சு. ரொம்ப போனார். இதில் 26 சீட்டு என்னமோ வந்தாங்க. அப்போ அவ்வளோதான் வர முடிஞ்சிச்சு. அப்போ இருந்த ஓட் பேங்க் காங்கிரஸுக்கு பெரிய வெற்றியெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் 91ல் அவர் இல்லை, அவர் வேறு மாதிரி ஆயிடுச்சு, நிலைமை மாறி போச்சு, சீன் மாறிடுச்சு வச்சுங்க. அது பிறகு அந்த ஒரு முறை அவங்க இந்திரா காந்தி அசாசினேஷனுக்கு பிறகு அந்த அலையில் ஒரு பிரதமர் ஆனார். அதுக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றி பெற்று காங்கிரஸ் அப்போ ஆட்சி அமைக்க முடியல. அதுக்கு பிறகு இத்தனை தவணை வந்தார் ராஜீவ்காந்தி. பெரிய பலனை கொடுக்கல அந்த கட்சிக்கு. அது சூழ்நிலை வேறு. ஏன்னா அங்கே டெல்லியில் அவங்களுக்கு அப்போ வீக்கான காலகட்டம், சந்திரசேகர் பிரதமராக இருந்தார். அது மாதிரியான ஒரு சூழல். இப்போ இவங்க பிஜேபி 10 வருஷம் மத்தியில் அதில் டெல்லியில் ஆட்சியில் இருக்காங்க, ஒன்றிய அரசு. இந்த அந்த அந்த அதிகார வலிமை பூரா அவங்களுக்கு இருக்கும். இப்போ போகிறதுனா ஒன்றும் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு தனி ஹெலிகாப்டரில் வர்றது, கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணுறது ஒன்று. இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் அடுத்து 8 முறையிலிருந்து 12 முறை வரைக்கும் வரப்போகிறதா செய்தி. பிரதமர் இந்த எலெக்ஷன் கேம்பெயின்காகவே அத்தனை முறை வரப்போகிறாராம். எத்தனை முறை வந்தாலும் இதை தான் அவர் பேச போகிறாரு. திமுக ஊழல் கட்சி, காங்கிரஸ் ஊழல் கட்சி, காங்கிரஸ் குடும்ப கட்சி, திமுக குடும்ப வாரிசு அரசியல் பண்ணுறாங்க. இது ஒரு பொதுவான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் இவங்களுக்கு எந்த விதத்தில் இவங்க காலூன்ற முடியாது அப்படிங்கிறது வெறும் மித்து கிடையாது, ஒரு நம்பிக்கை இல்லை. அது ஒரு அரசியல் யதார்த்தம். ஏன்னா இங்கே உள்ள புரிதல் வேற. ராமர் கோவில் கட்டினதுனால
இங்கே யாருக்கும் அந்த அதை நினச்சி புலகாங்கிதம் அடைஞ்சு நமக்கு ஒரு ராமர் கோவில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி யாரும் ஓட்டு போட போகிறதில்ல. அது மாதிரி வேறு சில இந்த மாதிரியான விஷயங்கள், இப்போ கிருஷ்ணர் இதுக்கு போனார், மயிலரெல்லாம் எடுத்துகிட்டு போய் தண்ணிக்குள்ள ஏதோ மூலிகை எல்லாம் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கெல்லாம் இங்கே யாரும் இவங்களுக்கு அதை பற்றி அந்த அவங்களும் இதில் கனெக்டே ஆக மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த மாதிரி விஷயத்தில் கனெக்ட் ஆகிற பழக்கம் இல்லை. மாறலாகவே அவங்களுக்கு அந்த உணர்வு கிடையாது. இங்கே இஷ்யூஸ் வேறு. இங்கே நீங்கள் பேசுகிறதுனா வேறு விஷயங்களை பேசினா ஒரு வேளை அவங்களுக்கு மாற்று சக்தியை பற்றி எத்தனை பேர் வந்தாங்க, அதுவுமே எடுபடலை, அது வேறு விஷயம். ஆனால் அப்படி கூட ஒரு அரசியல் அவங்க பிஜேபியில் முன்னெடுத்து வைக்கல. ஊழல் அப்படிங்கிறது அது ஊழல்ங்கிறது ஒரு சிஸ்டத்தினுடைய பக்க விளைவு தான், அது நேரடி நோய் இல்லை. ஊழல் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறது எடுபடாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ தேர்தல் பத்திர விவகாரம் வந்து பெருசாக இதாகிடுச்சு. அதை வெளியிட சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க, உச்சநீதிமன்றம் சொல்லியுமே நாட்டினுடைய மிகப்பெரிய வங்கி வந்து டைம் கேட்குது. மார்ச் 6ஆம் தேதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. 4ஆம் தேதி இவங்க போய் அவகாசம் கேட்குறாங்க, ஜூன் 30 வரைக்கும் எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு. இன்றைக்கி இருக்கிற நம்பிக்கை தான் டிஜிட்டல் இந்தியான்னு பிஜேபி தான் சொல்லுது. டிஜிட்டல் இந்தியாவில் எல்லாமே பட்டனை தட்டினா டக்குன்னு எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது தான் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி தான் அவங்க சொன்னாங்க. இன்றைக்கி உள்ள தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியும் அதுதான். ஏன் உடனே தயங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? பின்னாடி வேறு எதுவும் அரசியல் இருக்குங்களா? இப்போ அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இது வந்து இப்போ இந்த ஊழல் எதிர்ப்புங்கிறதுல இது ஓப்பனாக ஒரு பிரகடனமாக பேசுகிறது இந்தியாவிலேயே பாரதிய ஜனதா கட்சி தான். மற்ற கட்சிகள்லாம் ஊழலை வந்து ஏற்றுக்கலை. ஆனால் அது அவங்களுடைய பிரதான இஷ்யூஸ் வந்து வேறு இருக்குது. இப்போ காங்கிரஸ் வந்து சமூக நீதியை பேசுது. இன்னைக்குள்ள பாலிடிக்ஸில் வறுமை ஒழிப்பு, வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி இப்படி இஷ்யூஸை பேசிக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி. ஆனால் இவங்க வந்து ஊழல் எதிர்ப்பை பேசுகிறாங்க, ஊழலை ஒழிப்போம் அப்படிங்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் அங்கேயுமே வந்து காங்கிரஸ் கட்சியுமே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஊழல் கட்சிங்கிறாங்க. எல்லா கட்சிகளையுமே ஊழல் கட்சிகளாக உத்தரவுத்துறைக்கு தான் இந்த அமலாக்கத்துறையவே பயன்படுத்துகிறாங்க. டே டு டே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 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 ஊழலுக்கு எதிராக இவ்வளோ பெரிய குரல் கொடுக்குறாங்க அவங்க. இந்த கட்சி அப்போ கார்பரேட் நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்கியிருக்குங்கிறது அமலமாயிரும்ல. இந்த பட்டியல் வெளியில் வந்துருச்சுன்னா, ஒரு எஸ்பிஐ வங்கி வந்து இந்த பட்டியலை வெளியிட்டாச்சுன்னா எந்தெந்த பணக்காரங்கள்ட்ட எந்தெந்த நிறுவனங்கள்ட்ட பணம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வெளியில் வரும். மற்ற கட்சிகள் வாங்கியிருந்தாலுமே இவங்க தான் 55% வாங்கியிருக்காங்க. அதில் ஏறத்தாழ 22,217 கிளைண்ட்ஸ் வந்து பணம் கொடுத்துருக்காங்க, தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்களாம். அதில் பெரும்பாலானது டெல்லி பிரான்ச்சுங்கிறாங்க. அதில் நிறைய புள்ளிவிவரங்கள் இருக்குது. எப்படி இருந்தாலும் அந்த பட்டியலில் வெளியாகிடுச்சுன்னா இதில் வந்து பெருமளவு பணம் வாங்கியிருக்கிறது பாரதிய ஜனதா தான். சரி, அப்போ கார்பரேட் நிறுவனங்கள் நீங்கள் பணம் வாங்கினீங்கன்னா எதுக்கு வாங்குறீங்க? ஏதோ ஒரு ஃபேவர் பண்ணுற, அது அரசியலில் இது ஒன்றும் எல்லாருக்குமே தெரியாத ரகசியம் கிடையாது. ஒரு நிறுவனம் உங்களுக்கு பணம் கொடுக்குது, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அதில் ஏதோ ஃபேவர் பண்ணிக்கிறது தான் கொடுக்குறாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ அந்த பட்டியல் வெளியில் வந்துருச்சுன்னா ஊழலுக்கு எதிரான இவங்களுடைய முழக்கங்கிறது அப்பட்டமான ஒரு மோசடி, பொய். அந்த அரசியல் வந்து இவங்க வந்து எதிர்க்கட்சிகள் மேலே சேற்றைவாறு இறைப்பதற்காக தான் அந்த ஊழல் ஒழிப்புங்கிறத பேசுகிறாங்களே தவிர இதை விட பெரிய ஊழலை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள இப்போ பிஎம் கேர் நிதின்னு ஒன்று சொல்லி அதுக்கு நான் கணக்கே காமிக்க மாட்டேன்ட்டாங்க. இதுக்கு முன்னாடி ரஃபேல் ஊழல் 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அது மிகப்பெரிய புகாராக எழுந்துருச்சு. அதுக்கு கூடுதல் பணம் கொடுத்து வாங்கினது, அது அந்த கொடுத்த நாடே சொன்னிச்சு. இது மாதிரி இவங்க மேலே ஊழல் புகார் ஒன்றும் புதுசு கிடையாது பிஜேபி மேலே. ஆனால் இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி, பொதுவாக காங்கிரஸை எதிர்த்து பேசுறதுனால அது ஊழல் கட்சி அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் தேர்தல் பத்திரம் வெளியில் வந்துருச்சுன்னா உடனே நம்முடைய ஊழல் அம்பலமாகுமே அப்படிங்கிற இது பயத்தில் தான் இவங்க வந்து இந்த இதை தடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் இந்த ஊழல் எதிர்ப்பு, மதவாதம் ரெண்டுமே இது வரைக்கும் எலக்டோரல் பிளாட்ஃபார்மில் பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆனதில்லை. அதனால் இப்போ பிரதமர் மோடி வந்து எத்தனை தவணை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் இங்கே தமிழ்நாட்டினுடைய இதில் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு, அதுக்கான வாய்ப்பே சான்ஸே இல்லை. மற்ற திமுக கூட்டணிங்கிறனுடைய வெற்றி வந்து ஏறத்தாழ உறுதிங்கிறது திமுக காரங்க மட்டும் சொல்லலை, அந்த கூட்டணியில் இருக்கவங்க மட்டும் சொல்லலை. மக்களுடைய ஒரு நீங்கள் நடுநிலையாளர்கள் பேசுகிறாங்கல்ல, பத்திரிகையாளர்கள் வாதங்களில் பேசுகிறவங்களுடையதே அவங்க சொல்கிற செய்தி அதுதான்.
அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. எத்தனை தடவை மோடி வந்தாலும் அதுதான் நிலைமை. சர்வதேச அளவில் இந்தியா வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நாடாக உருவாகிட்டு வருது. இந்தியாவில் வந்து டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. குறிப்பாக ஒரு 66 நாடுகள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஒரு கணவன் மனைவி அவங்க இந்தியாவுக்கு வருகை தரும்போது அவங்க பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. இது உலக அரங்கில் ஒரு பெரிய செய்தியாக மாறி இருக்குது, இந்தியாவுக்கு தலைகுனிவாக உண்டாகிருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் இந்தியா தான் முன்னேறிக்கிட்டு இருக்குது, இந்தியா தான் உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு பாஜக தரப்புலேருந்து சில புள்ளி விவரங்கள் வைக்கிறாங்க. இந்த ரெண்டையும் எப்படி நம்ம வேறுபடுத்தி பார்க்குறது? அதாவது இப்போ நீங்கள் வந்து இந்தியா ஜனநாயக நாடு, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தி வயர் இணையதளத்தில் வெப்சைட்டில் ஒரு ரிப்போர்ட்டு வீடம், அதாவது வெரைட்டிஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஒரு ஆய்வை எடுக்கிறாங்க. அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த எத்தனை உலகத்தில் எத்தனை நாடுகள் வந்து சர்வாதிகார தன்மை கொண்டவையாக, சர்வாதிகார நாடுகள் இல்லை, சர்வாதிகாரத்தை நோக்கி அல்லது சர்வாதிகாரத்தை தன்மை கொண்ட நாடுகளாக எப்படி. ஏன்னா அவங்க இது 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று நேரடியாக எலெக்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதிபர் தேர்தல் மாதிரி வச்சு நேரடியாக சர்வாதிகாரத்துக்குள்ளே இருக்கிற நாடுகள். எலெக்ஷன் நடக்கும், ஆனால் அதில் ஒரு நபரை சுற்றி தான் எல்லாமே நடக்கும். இப்போ ரஷ்யாவில் புட்டின், அது மாதிரி இப்போ இங்கே வந்து இந்தியாவில் பிரதமர் மோடி, இது இந்த மாதிரி ஒவ்வொரு நாடு 6-7 நாடுகள் அந்த நிலைமைக்கு வந்துடுச்சு. லண்டனில் அது மாதிரி தான். ஒவ்வொரு நாடுகளில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த இதை தான் அவங்க இல்லை சொல்ல வராங்க. இது வந்து ஜனநாயகம், இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஜனநாயகம் மாதிரியே இருக்கும். இது நடக்கிறதெல்லாம் தேர்தல் நடக்கும், ஓட்டு போடுவோம், 4 கட்சி தேர்தல் நிற்கி, ஆனால் இவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா இது ஒரு விதமான, அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்றும் செயல்படும். இங்கே வந்து இவங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகும்னா ஒரு 4 மாநிலங்கள் வந்து இவங்க உடைய ஆதிக்கத்தை, இவங்க செல்வாக்கு அதிகம் உள்ள மாநிலங்கள் இருக்குது. அந்த மாநிலங்களில் வந்து ராமரை பற்றியோ மதத்தை பற்றியோ இல்லை ஒன்றும் தீரலைன்னா பாகிஸ்தான்காரன் வந்துட்டான் அவனை எதிர்த்து நம்ம சண்டை போட வேண்டியிருக்குனால அது மாதிரியான முழக்கங்களை வச்சுருந்தாலே அவங்க ஒரு அந்த உணர்வுக்கு ஆளாகி வாக்களிக்கிற மைண்டை வந்து அவங்க காப்பாற்றி வச்சுருக்காங்க இது வரைக்கும். வேறு அதாவது கொரோனா காலகட்டத்தில் போக்குவரத்துக்கே வசதி இல்லாமல் இல்லை மும்பையிலையும் சரி இங்கே இருந்து போகிறதுக்கு எதுவுமே இல்லாமல் நடந்து போன கொடுமையெல்லாம் நடந்துச்சு. எல்லாம் பிழைப்புக்காக இங்கே வந்திருந்தாங்க. ஆனால் அப்படி போன காலகட்டத்தில் அந்த அடுத்தடுத்து நடந்த எலெக்ஷனில் யாரும் மாற்றி பிஜேபிக்கு எதிராக ஒன்றும் பெருசாக நடக்கலைங்க. அந்த எலக்டோரல் இதில் அது ரிஃப்ளெக்ட் ஆகலை, தேர்தலில் எதிரொலிக்கல. ஏன்னா அவங்களுக்கு இதையெல்லாம் கூட அவங்க மூளையை என்ன செஞ்சு வச்சுருக்காங்க, அவங்க வந்து என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னா ஜெய் ஸ்ரீராம்னா முடிஞ்சு பசியெல்லாம் மறந்துடுறாங்க. அப்படி ஒரு உளவியல் இதை வந்து கட்டமைச்சிருக்காங்க. அது தமிழ்நாட்டில் தென் மாநிலங்களில் ஈடுபடலை, தமிழ்நாட்டிலேன்னு இல்லை, ஆந்திராவுக்கு இந்த பக்கம். இப்போ ஆந்திராவில் வந்து ஒரு காலத்தில் இவரை ராமராவை வந்து கிருஷ்ண பரமாத்மாவே கும்பிடுற காலம் சினிமா பார்த்து கும்பிட்டாங்க. ராமராவ் அடிப்பார், கிருஷ்ணனா அடிப்பார். அவரை வந்து கிருஷ்ணனாவே நினச்சி ராமராவே நினச்சி கும்பிட்ட ஜனங்கள் தான் ஆந்திரா. அவர் மருமகனே அதை மாற்றினார், சந்திரபாபு நாயுடு. அவருக்கு பிறகு அங்கே சினிமாக்காரன் யாருமே இப்போ சிரஞ்சீவி கட்சி தொடங்க, இப்போ பவன் கல்யாணம் தொடங்கியது ஒன்றுமே இதாகலை, இப்போ ஒன்றும் பெருசாக போனியா இல்லை. அதுக்கு பிறகு ராமாராவுக்கு அப்புறம் என்டி ராமாராவுக்கு அப்புறம் அது என்டிஆருக்கு பிறகு யாருமே பெருசாக இங்கே சினிமாக்காரங்களுடைய அரசியல் ஈடுபடலை ஆந்திராவில். அதுக்கு பிறகு ஆந்திரா பிரிஞ்சிருச்சு, தெலுங்கானா தனியாக போயிருச்சு, இப்போ அது வேறு. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அப்பப்போ அந்த குரல் எழும்போம். எம்ஜிஆருக்கு பிறகு அது பெருசாக ஈடுபடலைன்னா கூட அந்த ஆசை என்ன பேர் தான் விஜய் வந்திருக்காருல்ல இப்போ, அது மாதிரி. இது வந்து இந்த சூழல் தான் இங்கே இந்த சினிமா என்டிஆருக்கு வந்தது. இந்த மாதிரி ஒரு சினிமா மாயெல்லாம் கொண்டு வந்த ஒரு பாலிடிக்ஸ் வந்து மாறிட்டே இருந்தால் கூட தனி மனித ஆதிக்கத்தை வந்து முன்னிறுத்தி ஒரு ஓட்டு எலக்டோரல் மெஷினரி இருக்குல்ல, இந்த ஜனநாயக யந்திரம் இருக்குல்ல, அதை நடத்துறது தான் சர்வாதிகாரத்தை நோக்கி கொண்டு போகிறது. இப்போ ஒரு விளம்பரம் வருது, என்ன வருதுன்னா தேங்க்யூ மோடிஜி ஒரு ஸ்கீமை பற்றி சொல்கிறது. கடைசியாக அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா தேங்க்யூ மோடிஜின்னு தான் சொல்லுது. தேங்க்யூ பாரதிய ஜனதா, இல்லை தேங்க்யூ
இந்த இந்த அந்த கவர்மெண்ட்டு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியா இந்த கூட்டணி பேரையோ அந்த அரசின் பேரையோ சொல்கிறது கிடையாது. தேங்க்யூ மோடிஜி, மோடிக்கு தான் நன்றி. அவங்க நேரடியாக தனி மனிதரை வந்து அவங்க முன்னிறுத்துறாங்க. அந்த தனி மனிதரை நிப்பாட்டி கொண்டு வரக்கூடிய இப்படி டெவலப் பண்ணிகிட்டே போகக்கூடிய அரசியல் வந்து ஒரு கட்டத்தில் அவர் நீங்கள் இப்போ அவங்க சொன்னதை பூரா செஞ்சுக்கிட்டே வராங்க, அஜெண்டா பண்ணிட்டே வராங்க. 80ல் 2 சீட்டு தான். ஜனசங்கத்தில் இருந்து ஜனதா, ஜனதாவிலிருந்து பாரதிய ஜனதா. இதனுடைய வேர்கள்லாம் ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள் இந்த மாதிரியான சங் பரிவார் தான் இவங்களுடைய கீழே அடித்த அடிநாதமான வேர்கள். இவங்களுடைய அஜெண்டா வந்து அகண்ட பாரதம், காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணுறது, அயோத்தி ராமன் கோயில் கட்டுறது, இதெல்லாம் ஒவ்வொன்றா பண்ணிட்டாங்கல்ல. இந்த அதிகாரத்தை பிடிச்சிட்டாங்க. ஆனால் 90s வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது வாஜ்பாய்ங்கிற முழக்கத்தை விட பாரதிய ஜனதாங்கிற முழக்கம் தான் அதிகமாக இருந்துச்சு. அத்வானி இருந்தார், வாஜ்பாய் இருந்தார், அத்வானி துணை பிரதமராக இருந்தார், வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். ஆனாலும் அப்போ வந்து இப்போ மோடி தனிப்பட்ட முறையில் புகழ்கிற அளவுக்கு அப்போ இல்லை. ஏன்னா அப்போ வந்து கூட்டணி ஆட்சி வேறு இருந்துச்சு. அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து ஒரு தவணை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க, திமுகவும் கூட்டணி வச்சாங்க. 2004 வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு தானே காங்கிரஸோட கூட்டணி. இப்போ அந்த சூழல்லாம் இருந்துச்சு. அதனால் அவங்களால வந்து அதில் என்ன சாதகம்னா இவங்க நினச்சதை இப்போ செய்ய முடியல. வாஜ்பாய் இருக்கிற வரைக்கும் காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து 370 இதை ரத்து பண்ண முடியல. அயோத்தியில் 89ல் அவர் அத்வானி ரத யாத்திரை போனார். அதுக்கு பிறகு கூட ஒரு 10-12 வருஷம் ஆன பிறகு கூட அவங்களால அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுற மேட்டரை கையில் எடுக்க முடியல. அது கோர்ட்டில் இருந்துச்சுங்கிறது வேறு. ஆனால் இவ்வளோ இப்போ கோர்ட்லான இருந்துச்சு. கோர்ட்டில் விரைவுபடுத்தி தீர்ப்பை சொல்ல வச்சு கட்டி முடிச்சிட்டாங்கல்ல. இப்போ இவர் வந்துட்டு இந்த மாதிரி அஜெண்டாவை வந்து செயல்படுத்துறதுக்கு இந்த தனி மனித செல்வாக்கை முன்னிறுத்தி தெரிஞ்சே செயல்படுத்தி அதை கொண்டு வர்ற போது இது ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு அதிபராட்சி முறை அதில் தான் போய் நிற்கும். இப்போ சிவில் கோடு, பொது சிவில் சட்டம் வந்து அவங்களுடைய அஜெண்டாவில் ஒன்று, அது ஒன்று தான் என்ன வரலைங்கிறாங்க. பொதுவாக அவங்க ஒரு மாநிலத்தில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க ஆட்சி பண்ணுற மாநிலத்தில் உத்தரகாண்டில் கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து ஒரு பைலட் இது மாதிரி நாங்கள் இதை தான் செய்ய போகிறோங்கிற ஒரு மெசேஜ் தான் வந்துருச்சுன்னா இப்போ எல்லா இடத்துலையும் கொண்டு வருவாங்க. அடுத்து கவர்மெண்ட் வந்துச்சுன்னா செஞ்சுருவாங்க. இதைத்தான் வந்து அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏறத்தாழ இந்திரா காந்தி காலத்தில் இருந்த நிலைமைக்கு இந்தியா வந்துருச்சு. இந்திரா காந்தி காலத்தில் என்ன இருந்துச்சு, எதிர்கட்சிகளை பூரா அந்த மாதிரி நேரடியாக வந்து டேரிங்காக இது பண்ணாங்க. நிறைய விஷயங்களை ரத்து பண்ணுறது, எதிர்கட்சி தலைவர்களை பூரா எதிர்த்து பேசினவங்களை பூரா உள்ள சிறையில் அடைக்கிறது, இன்னும் ஒரு 2 வருஷம் அல்லோலவில் போட்டுச்சு நாடு. அப்போ ஜனநாயகம் வந்து கேள்விக்குறியாயிடுச்சு. அப்படிங்கிறதுல அந்த இண்டெக்ஸில், டெமோக்ரஸி இண்டெக்ஸில் ரொம்ப கீழே போயிடுச்சு. அது ஒரு 60% உள்ள நாடுகள் பட்டியலில் கீழே போயிடுச்சு. அப்போ 75ல் அதே நிலைமைக்கு இப்போ வந்து இந்தியா வந்துருச்சு. அந்த இந்திரா காந்தி காலத்தில் இந்திய ஜனநாயகத்தினுடைய இது எப்படி எந்த நிலைமையில் இந்த இண்டெக்ஸில், குளோபல் இண்டெக்ஸில் இருந்துச்சோ அதே நிலைமைக்கு இப்போ வந்துருச்சுங்கிறது தான் அந்த வயர் ரிப்போர்ட்டில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்போ இது வந்து இப்போ நம்ம சொல்லலை, பொதுவான உலகளாவிய பார்வையே இந்த நாட்டின் மேலே இந்தியாவுடைய இன்றைய சூழல் வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி போகுதுங்கிறது நம்ம ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வாதமோ அல்லது ஒரு குருட்டு நம்பிக்கையோ இல்லை. தர்க்க ரீதியாக நடைமுறைகளை வைத்து வந்து அலசி பார்க்கும்போது இந்த ஆதாரங்கள் இவங்க செய்தி இப்போ இதுவரைக்கும் இந்த 10 வருஷத்தில் இவங்க எடுத்துக்கிட்டு இருக்க நடவடிக்கைகளை அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது இது நிச்சயமாக அதை நோக்கி தான் போகுது. இப்போது புட்டின் ரஷ்யாவில் இருக்கையில் அவர்கிட்ட தான் நாங்கள் ஜனநாயகத்தை ஒன்றும் பண்ண மாட்டோம்னு சொன்னார். எல்லாமே எதிர்கட்சி தலைவர் சிறையிலிருந்து செத்தே போயிட்டார். இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியல. அது மாதிரி எத்தனையோ நாடுகளில் ஒவ்வொன்றா போயிட்டுருக்கு. இன்றைக்கி இவர் பைடன் பேசியிருக்காரு, நேற்று பேசியிருக்காரு. இப்போ ட்ரம்ப் திருப்பி வந்தாச்சுன்னா அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே, உலக ஜனநாயகத்துக்கே ஆபத்து, உலக அளவிலேயே ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்துங்கிறாரு. இப்போ இந்த ஜனநாயகம் தொடர்பான அச்சுறுத்தல் வந்து வலதுசாரிகளால் வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உலகளாவிய ஒரு அச்சுறுத்தலே இருக்குது. அதில் இந்தியாவும் ஒன்றும் ஐக்கியமாயிருச்சு. இப்போ அதான் பிரச்சனை. இப்போ நேரு காலத்தில் வந்து இது ஒரு சோசியல் பொருளாதாரத்துக்குள்ள வந்து ஒரு சமூக சமத்துவ பொருளாதாரத்தை நோக்கிய பயணம் பண்ணுற இலக்கோட பயணம் பண்ணுற நாடாக இருந்துச்சு. தொழிற்சாலைகள், பொது உடைமை, இப்போ அரசு உடைமையாகிறது, தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு, இது மாதிரியான ஒரு இதை வந்து கட்டமைச்சாங்க. அந்த ஒரு இந்தியாவில் ஒரு அரசை வந்து
அந்த சுதந்திரம் வாங்கின பிறகு நேரு முதல் பிரதமராக இருக்கும்போது அப்போ இருந்த தலைவர்கள் வந்து உருவாக்கின அமைப்பு, அம்பேத்கர் உள்ளிட்ட அரசியல் சட்டம், எல்லா பாதுகாப்போடும் எப்படி உருவாகுச்சுன்னா இது மாதிரியான எல்லாருக்கும் எல்லாம் சமத்துவம், சகோதரத்துவம், வேற்றுமையில் ஒற்றுமை, இதுதான் இந்தியா அப்படின்னு நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு. சின்ன குழந்தையிலிருந்தே பாடங்கள்ல இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி தான் இந்த இந்தியா உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அதுக்கு நேர் எதிர் திசையில் இந்தியா பயணிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த உலகளாவிய சிந்தனைகளிலிருந்து வரும்போது இந்த வயர் ரிப்போர்ட்டெல்லாம் சொல்கிறாங்க. அது அப்படி தான் யதார்த்தமாக அப்படி தான் இருக்குது. அந்த நிலத்துக்கு நம்ம போயிடக்கூடாது அப்படின்னா பிஜேபிக்கு பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள எலக்டோரல் இஷ்யூ. இப்போ இந்த எலெக்ஷனில் ஒரே கேள்வி, மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு ஜனநாயக நாடாக நீடிக்காது, இது வேற மாதிரி போகும். அச்சத்தோடு தான் இந்த தேர்தலை எல்லா எதிர்கட்சிகளும் எதிர்கொள்றாங்க. இப்போ இந்த தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக அணியிலிருந்து நாங்கள் வெளியேறிட்டோம், அதிமுகவிலிருந்து இப்போ சில நாட்களாக ரொம்ப கடுமையான விமர்சனங்கள்லாம் சொல்கிறாங்க. ஹிட்லர் இன்னும் சாகலை, ஹிட்லர் வந்து மோடி வடிவத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, இது மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் 2014 நடந்த பாராளுமன்ற தேர்தல் போலையோ அல்லது 2019 இருந்த போலையோ ஒரு கடுமையான மோடி எதிர்ப்பு இயக்கங்கள், கோபேக் மோடி மாதிரியோ அல்லது அது மாதிரியான ஒரு கடுமையான எதிர்ப்பு இயக்கங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் இல்லையோ அப்படிங்கிற ஒரு பார்வை நடுநிலையாளர்கள்லாம் வைக்கிறாங்க. அது உண்மைதானா சார்? இல்லை, அதாவது அந்த ஃபார்ம், அதாவது ஒரு எதிர்ப்பினுடைய வடிவங்கள் மாறி இருக்கலாம், எதிர்ப்பினுடைய தீவிரம் வந்து குறையல. திமுக வந்து அவங்க கூட்டணி வந்து எல்லாருமே வாழ்வாசாவா போராட்டம் தான். அவங்களுக்கே அது பிரச்சனை தான். பிஜேபி காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது, அங்கே காங்கிரஸுக்கு எல்லா மாநிலத்திலையும் வெவ்வேறு நெருக்கடி இருக்குது. ஆனால் பிஜேபியை மறுபடியும் இப்போ ஆம் ஆத்மி, இது திரிணாமுல் காங்கிரஸு, இதில் வந்து ஆர்ஜேடி, யூபியில் வந்து சமாஜ்வாதி, எல்லாருக்குமே நான் இப்போ வந்து மாயாவதி வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி அதை சப்மிசிவாக போய்கிட்டு இருக்காங்க பிஜேபியோட. இருந்தாலுமே அவங்களுக்குமே இவங்க வந்து யாரையுமே அப்படி இவங்க நம்பகத்தன்மையோட எல்லாம் காப்பாற்றுறது கிடையாது. அதுக்கு உதாரணம் மகாராஷ்டிராவில் சிவசேனா அவங்களுக்கு நேர்ந்த கதி தான், நேரடியாக நடந்த உதாரணம் நிறைய சொல்லலாம். அன்னைக்கால உதாரணங்கிறதுனால மகாராஷ்டிராவை சொல்லலாம். நம்ம எப்படி ஷிண்டேவை பிரித்து அந்த கட்சியை காலி பண்ணாங்க, அப்புறம் சரத்பவாரை காலி பண்ணது. சரத்பவார் இல்லை, சிவசேனா தான் அதுக்கு உதாரணம். தோளில் இருந்து செவியை கடிக்கிறது, முதுகில் ஊத்துறதுக்கு நேரடி உதாரணம் சிவசேனாவோட இவங்களுக்கு இருந்த தோழமையும் இவங்க அந்த கட்சிக்கு செய்த துரோகம் தான் நேரடியான உதாரணம். அதனால் இவங்களை நம்பி யாருமே இருக்க முடியாது, மாயாவதிக்காக சொல்கிறேன். ஆனால் மற்ற யாருமே பிஜேபியை நம்பலை. பிஜேபி திருப்பி வந்தால் நமக்கு மிகப்பெரிய ஆபத்துங்கிறதுல எந்த அரசியல் கட்சிக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. எல்லாருமே அந்த அச்சத்தோடு தான் இருக்காங்க. அதனால் அந்த அங்கங்கே உள்ள எதிர்ப்பு பூரா ஒருங்கிணையுங்கிறதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. பாரதிய ஜனதா ஒன்றுமே பண்ண முடியாதா, மோடி ஒன்றுமே பண்ண முடியாதாங்கிறதுக்கெல்லாம் அப்படிலாம் ஒரு சூழ்நிலை, வரலாறு வந்து எப்போவுமே தன்னுடைய கடமையை தன்னைத்தானே சமன் செய்து கொள்ளும்னு சொல்லுவாங்க, ஒரு இதே உண்டு. அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்திரா காந்தி அப்படி தான், அவங்களை என்ன செய்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொந்த கட்சிக்காரனே பயப்பட ஆரம்பித்தாங்க அந்த காலகட்டத்தில். திடீர்னு அவங்களுக்கே ஒரு பிரச்சனை, செட்பேக் வந்து அவங்களே உள்ளே போயிட்டு வெளியில் வந்து மறுபடியும் தன்னை மாற்றிக்கிட்டவங்க திருப்பி அந்த அரசியலில் இது பண்ணாங்க. அது மாதிரி இவர் மோடிக்கும் அது முடிவு இல்லாமல் இருக்காது. மோடியினுடைய முடிவுனா அரசியல் ரீதியாக அதிகாரத்துக்கு மறுபடியும் பிஜேபி வர்றதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கான உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அதை சிறுபான்மையினர் வாக்கு வங்கி, பாரம்பரிய ஓட்டுகள் ஒரு பக்கம் இருக்கும், காங்கிரஸ் கொஞ்சம் இருக்குன்னு இருங்க, பெரிய அளவில் இல்லைனாலும் அவங்க ஓட் பேங்க் பெருசு. யார் இவருக்கு, அகிலேஷுக்கு. இது போக இப்போ இருக்கிற இந்த அரசுக்கு எதிரான ஓட்டு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து இந்த அரசை எப்படியும் தடுக்கணுங்கிற நிலைமையில் தமிழ்நாட்டில் வந்து தீவிரமான எதிர்ப்பை காமிச்சா தான் இப்போ நீங்கள் இங்கேருந்து நமக்கு வந்து லம்பாக 25 சீட்டு கிடைக்கிறது, 39 சீட்டு ப்ளஸ் புதுச்சேரி ஒன்று 40 சீட்டு. இந்த 40 சீட்டும் உங்களுக்கு கையில் இருக்கிற சீட்டு, இதை எப்படி விடுவாங்க? அதனால் இப்போ நீங்கள் இந்த ஓபேக் மோடி பொலனும் பறக்க விடுறதுங்கிறது மாதிரி அந்த வடிவங்கள் மாறலாமே தவிர எதிர்ப்பில் வந்து அரசியல் தளத்துலையும் சரி, கருத்தியல் ரீதியாகவும் சரி ஒன்றும் பிரச்சனை. இப்போ எல்லாரும் அமைச்சராக ஆச்சுன்னா
இவர் உதயநிதி வந்து பேசிட்டார் தானே அவங்க பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் அரசியல் சட்டத்தின்படி பதவியேற்றவங்க எப்படி சனாதனத்தை எதிர்த்து பேசலாங்கிறது தானே கோர்ட்டே கேட்குது. இப்போ இங்கே உச்சநீதிமன்றத்தில் அன்னைக்கு பேசுனாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய எதிர்ப்பில் ஒன்றும் பெரிய யாரும் சமரசம் பண்ணிக்கல. சமரசம் பண்ணிக்கிட்டா அதுவும் சர்வேல் பிரச்சனை தான். எந்த கட்சியும் நிலைக்க முடியாது. பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கிறதுனாலையும் பிழைச்சிட முடியாது. ஏற்று தான் ஆகணுங்கிறது தான் கட்டாயம். அதனால் அதில் காங்கிரஸ் ஆகட்டும் திமுக ஆகட்டும் மற்ற இடதுசாரிகள் சொல்லவே வேண்டாம். அவங்க பிஜேபி எப்போவுமே கடுமையாக எதுக்கு தான் இருக்காங்க. இப்போ எல்லோரும் ஒரு நிலையில் தான் நிற்கிறாங்க. அதனால் ஒன்றும் இந்த எலெக்ஷன்லையுமே எதிர்ப்பு அதிமுகவும் பிஜேபியும் தனித்தனியாக நிற்கிறதுங்கிறது இப்போ அது ஒரு தேர்தல் நாடகம்னு சொல்கிறாங்க. நம்ம அந்தளவுக்கு நம்ம அதை இது பண்ணலாம் கூட. அவங்களுடைய இது எப்படின்னா அந்தந்த கட்சி இப்போ ஏன்னா அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்குமே இது ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு இது ஒரு ஆசிட் டெஸ்ட்டும்பாங்க. அமில சோதனை தான். ஏன்னா அவருடைய ஓட் பேங்கை தனித்த வலிமையாக இந்த தவணை ஏன்னா ஏற்கனவே 2 தவணை பிஜேபியோடு சேர்ந்ததுனால அவரால் அதை பண்ணிக்க முடியல. இந்த தவணை அது இல்லாமல் நின்று பார்ப்போம் அது எப்படி இருக்குங்கிறது டெஸ்ட்டு தான் அவர் நிற்கிறது. இப்போ ஒன்று பிஜேபிக்கு அதே பிரச்சனை தான். தமிழ்நாட்டில் ஓட் பேங்கை டெவலப் பண்ணிக்கணும். அப்போ 2 பேரும் நம்ம சேர்ந்துட்டோம்னா உன்னாலும் நான் கேட்டேன்னா என்னாலும் நீ கேட்டியான்னு பிரித்து பார்க்க முடியல. இப்போ யார் கேட்டோம்னு தெரிஞ்சிடும். தனித்தனியாக நிற்போம். உனக்கு என்ன சக்தி எனக்கு என்ன சக்தின்னு பார்ப்போம். எலெக்ஷனுக்கு முடிஞ்ச பிறகு அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்கிற என்ன கேட்டாங்க இதுக்கு. இப்போ பேசுகிறதெல்லாம் இது வந்து எலெக்ஷன் நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்காது. இப்போ பிஜு ஜனதா தள் ஒடிசாவில் வந்து ஏறத்தால அதிமுகவும் திமுகவும் மாதிரி பாரதிய ஜனதாவும் பிஜு ஜனதா தள் அவங்களுக்குள்ளே ஒரு மாதிரி அலையன்ஸ் செட் ஆகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அரசியலில் வந்து அது எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் அதிமுகவும் பிஜேபியும் வந்து தனித்தனியாக நிற்குது அப்படிங்கிறதுனால திமுகவுடைய பாஜக எதிர்ப்பு வேறு, அதிமுகவுடைய பாஜக எதிர்ப்பு வேறு. அதிமுகவுடைய பாஜக எதிர்ப்பு நீங்கள் வந்து அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கலைன்னா கூட தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு போராட்டத்தில் இருக்குது அதிமுக. திமுகவுடைய பாஜக எதிர்ப்பு அப்படி கிடையாது. பாஜகவை மீண்டும் டெல்லி ஹரியானையில் அமர விட்டுறக்கூடாது. அவன் தான் நாட்டுக்கு ஆபத்து. அதுதான் திமுகவுடைய முதல் இலக்கு. மற்றதெல்லாம் அப்புறம் தான். அதை தடுக்கணும். அதுக்கு வந்து எந்த ஃபோர்ஸை வேணாலும் நீங்கள் கூட்டணி சேருங்கிறதானே அவங்க சொல்கிறதே. திமுக தலைவர் சொல்கிறது அதானே சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் அதான் சொல்கிறாங்க. எல்லாரும் ஒன்று சேருங்கன்னு தானே சொல்கிறார் அவர். பிரச்சனை இருக்குது. ஆனாலும் இப்போ இந்த நீ எப்படி ரெண்டையும் பார்த்தீங்கன்னா அது புரிஞ்சுக்கலாம். அதிமுகவும் பிஜேபியும் தனித்தனியாக நிற்கிறதில்ல. ஜெயிச்ச பிறகு அவங்க ஒன்றாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நமக்கு உள்மனசுக்கு தெரியுதில்ல. அதே மாதிரி இந்த துணியாக நிற்கிறதுல துண்டு துண்டாக நிற்கிற ஆம் ஆத்மி திரிணாமுல் இந்த கட்சிகள் இருக்குல்ல அங்கங்கே நிற்கிற கட்சிகள்லாம் தேர்தலுக்கு பிறகு அந்த இது எது ஜெயித்தாலும் பிஜேபிக்கு எதிரான சீட்டு தானே அது. திரிணாமுல் ஜெயித்தாலும் பாஜக எதிரான வாக்கு சீட்டு தான் அது. ஆம் ஆத்மியும் ஜெயித்தாலும் அதுதான். அகிலேஷ் யாதவ் ஜெயித்தாலும் அதுதான். ஆர்ஜேடி பீகாரில் ஜெயித்தாலும் அதுதான். பிஜு ஜனதா தள் ஒரு வேளை கூட்டணியில் சேராமல் எதிர்த்துருந்தா அதுவும் அதுதான். இப்படி எல்லாமே கேரளாவில் சொல்லவே வேண்டாம். கர்நாடகாவில் நீங்கள் சொல்லவே வேண்டாம். ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு தான் இப்போ கூட்டணி சேர்ந்துருக்காரு. ஜெகன்மோகன் தனியாக தான் அப்போ வேறு அலைன்ஸ் தான் நிற்பார் அவர். இங்கேயும் சொல்ல வேண்டாம். தெலுங்கானாவில் அப்போ இது எல்லாமே எங்கே எத்தனை சீட்டு ஜெயித்தாலும் அது எல்லாமே பாஜகவுக்கு எதிரான ஒரு வலிமையாக தான் சேரும். அது ஒன்று சேரும். ஜனதா இந்திரா காந்திக்கு எதிராக 77 நடந்துச்சுல அதானே எல்லாரும் சொல்கிறாங்க. பெரிய அணிசர ஒருங்கிணைப்பு இல்லை. இப்போ ஒரு எதிர்ப்பல இந்திரா காந்தியே இன்னும் இருக்க விடக்கூடாது இல்லை பதவியில். இந்த சர்வாதிகாரத்தை நாட்டில் நிலைச்சிருக்கக்கூடாது. ஜனநாயகம் வேணும் நாட்டுக்கு. அதுக்கு என்ன எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. ஜனதாங்கிற பேரில் எல்லா வெவ்வேறு ஜெயஜீவன் ராம், மொரார்ஜி தேசாய், சரண் சிங் இப்படி இருக்கிற அந்த தலைவர்கள் அணியில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் காங்கிரஸ் அப்போ இருந்த இந்திரா காந்தியை வந்து இது பண்ணாங்க. அதே நிலைமை இப்போவும் நடக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. மோடி இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா சைக்காலஜிக்கலாக ஒரு இதை ஏற்படுத்துகிறாங்க. சாதாரணமாக போய் கேட்டலாம் மோடி தாங்க வருவார் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கன்னு சொல்லி ஒரு அந்த டாக் ஏற்படுத்துறது அது ஒரு உத்தி. அது தேர்தல் உத்தி. ஏன்னா கட்சிக்கு எதிர்கட்சியே எதுக்கு நம்ம செலவு பண்ணிட்டு மோடி தான் வரக்கூடாது நம்ம வாட்டில் பேசாமல் படுத்துங்கிற நிலைமைக்கு இவங்களை கொண்டு போயிடுறது. ஆனால் இப்போ நிலைமை அது இல்லை. அப்படி படுத்துங்கன்னா எந்திரிக்க முடியாது யாரும். ஒரு எதிர்கட்சி வந்தால் வந்துட்டு போகுது, மோடி வந்தால் வந்துட்டு போகிறான்னு இந்த தவணை படுத்தாங்கன்னா அவங்க எந்திரிக்கவே முடியாது எடுத்து. அப்புறம் மோடி இல்லை பிஜேபி அதனோட
அதன் வழியாக வரக்கூடிய ஒரு சர்வாதிகாரத்தன்மை வாய்ந்த தலைமைக்கு கீழே தான் இந்த நாடு போகும். இவங்க அப்படி தான் அதுக்குள்ள என்ன வடிவத்தில் இவங்க இருக்க முடியும்னே தெரியாது. அப்புறம் அதனால் இப்போ எதிர்த்து போராடலைன்னா நீ எப்போவுமே அது வாய்ப்பே இல்லைங்கிறதுனால மோடி எதிர்ப்புங்கிறதுடைய தீவிரம் குறைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.